ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரக்சர் இன் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி முதல்ல எதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. ஓகே, ஒய் வி நீட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஏதோ ஒரு புது டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா தெர் இஸ் சம் டிஸ்அட்வான்டேஜ் இன் த ப்ரீவியஸ் டாபிக். ஏதோ ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் ப்ரீவியஸ் டாப்பிக்கில் இருக்குது, அதனால தான் நம்ம ஒரு புது டாபிக் படிக்கிறோம். ஓகே, எந்த ஒரு விஷயத்துலையும் சரி. அப்போ சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இதுக்கு முன்னாடி படித்ததில் ஏதோ ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அரேஸ் எடுத்துக்கலாம். அரேஸ் நம்ம பார்த்துருக்கோம். அரேஸ் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப். அரேஸ் a collection of similar data type. இதான இப்போ அரேஸோட டெஃபினிஷனு. இப்போ அரேல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். int a of 10 அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு கேரக்டர் அரே. இந்த அரேல நான் என்ன ஸ்டோர் பண்ண போறேன்? a of 0ல ஒரு 5, a of 1ல ஒரு 4, a of 2ல ஒரு 3, up to a of 9ல ஒரு 6 ஸ்டோர் பண்ணுவேன்னா ஆல் த எலிமெண்ட் ஆர் இன்டிஜர் எலிமெண்ட். எல்லா எலிமெண்ட்டுமே வந்து இன்டிஜர் எலிமெண்ட்டாக மட்டும்தான் இருக்க முடியும் அரேல. ஏன் சார்? ஏன்னா இந்த இடத்துல இன்டிஜர் டேட்டா டைப் போட்டிருக்கோம். இந்த இன்டிஜர் அரேல எல்லா எலிமெண்ட்டும் வந்து இன்டிஜராக மட்டும்தான் இருக்குமே தவிர, இதை தவிர ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 4.4 போடலாமா சார்? இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு கேரக்டர் நான் அசைன் பண்ணலாமா அப்படின்னா பண்ண முடியும். தட் இஸ் ராங். ஓகே, ஸோ அப்போ அரே இஸ் நத்திங் பட் a collection of similar data type. அந்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ ஏதாவது வேற ஏதாச்சும் டிசிமிலராக நான் டேட்டா டைப் யூஸ் பண்ணலாமா சார் அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிள் இன் அரேஸ். ஸோ திஸ் இஸ் த டிஸ்அட்வான்டேஜஸ் இன் அரேஸ். அரேல என்ன சார் ஏதாச்சும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னா நம்ம இதை சொல்லலாம். அரேல எல்லாமே இன்டிஜராக தான் ஸ்டோர் பண்ண முடியும், அல்லது ஃப்ளோட்டாக ஸ்டோர் பண்ணலாம், அல்லது கேரக்டராக ஸ்டோர் பண்ணலாம். மாற்றி மாற்றி நான் அரேல ஸ்டோர் பண்ண முடியாது. அதுதான் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் அரேஸ். For that we go for structure. இந்த டிஸ்அட்வான்டேஜை ஓவர் கம் பண்றதுக்காக நம்ம ஸ்ட்ரக்சருக்கு போறோம், வேற எதுவுமே கிடையாது. அப்ப ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்ன சொல்லி பார்ப்போம். வாட் இஸ் மீன் பை ஸ்ட்ரக்சர்? ஸோ வாட் இஸ் ஸ்ட்ரக்சர்? ஸோ ஸ்ட்ரக்சர் இஸ் a collection of dissimilar data type. சொல்லலாமா? ஸ்ட்ரக்சர் இஸ் a collection of dissimilar data types. அதோட வைஸ் வெர்சா தான்டா. சிம்பிள். அரேயோட வைஸ் வெர்சா தான் ஸ்ட்ரக்சர். அரேல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, அதை ஓவர் கம் பண்றதுக்காக நான் ஸ்ட்ரக்சர் படிச்சுட்டு இருக்கேன். அப்ப ஸ்ட்ரக்சர் இஸ் a collection of dissimilar data type. இப்ப ஸ்ட்ரக்சருக்குள்ள என்னென்ன இருக்க போகுது? இன்டிஜர் இருக்கலாம், ஃப்ளோட் இருக்கலாம், கேரக்டர் கூட இருக்கலாம். சொல்லலாமா? ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். ஆனால் அரேல எப்படி இருக்கும் அப்படின்னா இன்ட்னா இன்ட் தான் இருக்கணும். இதெல்லாம் வந்து அரேஸ். ஃப்ளோட் அப்படின்னா வெறும் ஃப்ளோட் மட்டும்தான் இருக்கலாம். ஓகே, இதை தவிர வேற மிஸ் மேட்சா இருக்க முடியாது. டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ் அரேல யூஸ் பண்ண முடியாது. பட் இன் ஸ்ட்ரக்சர் we are using different data types inside the functions. So that is more important. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சின்டாக்ஸ். ஸோ சின்டாக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஒரு ஸ்ட்ரக்சரோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அதோட கீவேர்டு STRUCT. ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறது கீவேர்டு தான், ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்ட்ரக்சரை வச்சு ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற கீவேர்டை வச்சு தான் நான் எழுத போறேன். ஓகே, STRUCT ஸ்ட்ரக்ட் கீவேர்டு. நெக்ஸ்ட் இதுக்கு ஏதோ ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறேன். ஒரு ஓப்பன் பிரேசஸ் இன்ட் சம்திங், நெக்ஸ்ட் ஒரு கேரக்டர் அல்லது ஃப்ளோட், எலிமெண்ட் 1, எலிமெண்ட் 2, எலிமெண்ட் 3, க்ளோஸ் பிரேசஸ், செமிகோலன். இதாண்டா ஒரு சின்டாக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்ட் ஒரு ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைடா, ஸ்ட்ரக்சரோட நேமை தான் நம்ம அப்படி சொல்கிறோம், வேற ஒன்றுமே கிடையாது. ஸ்ட்ரக்ட் அது பக்கத்தில் ஒரு நேம் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் இன்ட்ங்கிறது ஒரு டேட்டா டைப்பா? டேட்டா டைப்
இது ஒரு டேட்டா டைப், இது ஒரு டேட்டா டைப். ஓகே, struct அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு. ஐடென்டிட்டி இஸ் நத்திங் பட் நேம், ஓப்பன் பிரேசஸ். இந்த ஓப்பன் பிரேசஸ்ல டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கவனி, இன்டிஜர், கேரக்டர், ஃப்ளோட், டிஃப்ரெண்ட் டிஸ்சிமிலர் டேட்டா எலிமெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு க்ளோஸ் பிரேசஸ், செமிகோலன். ஸோ இதில் நீ இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எவ்ரி ஸ்ட்ரக்சர் எண்ட் வித் செமிகோலன். எல்லா ஸ்ட்ரக்சர் டிக்ளரேஷனும் ஃபைனலாக செமிகோலனோட தான் முடியுது. Another important point in structure, every structure must be end with semicolon. ஸோ அப்போ ஸ்ட்ரக்ட்ங்கிற கீவேர்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஐடென்டிட்டிங்கிறது ஒரு நேமு, டேட்டா டைப். இதே ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறாங்க பாருங்க, STRUCT. ஒரு நம்ம கிளாஸ்ல எழுதலாமா CSC அப்படின்னு எழுதலாம். ஸோ இது வந்து என்ன, ஐடென்டிட்டி, இந்த ஸ்ட்ரக்சரோட ஒரு நேம் கூட சொல்லலாம். ஓப்பன் பிரேசஸ், டேட்டா டைப். டேட்டா டைப் வந்து என்ன போட்டுக்கலாம், ஃபர்ஸ்ட் ஒரு ரோல் நம்பர், ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் நான் வாங்குறேன். அடுத்தது என்ன வாங்க போறேன், உங்களோட நேம். ஓகே, அடுத்து என்ன வாங்க போறேன், உங்களோட பர்சன்டேஜ் வாங்க போறேன். இந்த ரோல் நம்பருங்கிறது என்ன டேட்டா டைப்ல இருக்கும், இன்டிஜர் டேட்டா டைப்ல இருக்கும். நேம் அப்படிங்கிறது என்ன, கேரக்டர் டேட்டா டைப்ல இருக்கும். பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, ஃப்ளோட்ல இருக்க போகுது. க்ளோஸ் பிரேசஸ், செமிகோலன். ஸோ என்னோட ஸ்ட்ரக்சர் டிக்ளரேஷன் முடிஞ்சிருச்சு, ஞாபகம் வச்சுக்கோ. இதில் ஐடென்டிட்டிங்கிறது என்ன, ஸ்ட்ரக்சர் ஐடென்டிட்டி. சிஎஸ்சிங்கிறது ஸ்ட்ரக்சர் ஐடென்டிட்டி. எத்தனை எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், 3 எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன எலிமெண்ட்டு, ரோல் நம்பர், நேமு, பர்சன்டேஜ். ஸோ ரோல் நம்பருங்கிறது இன்டிஜர் டேட்டா டைப், நேமுங்கிறது கேரக்டர், பர்சன்டேஜுங்கிறது ஃப்ளோட். அப்போ collection of dissimilar data elements. Structure is a collection of dissimilar data elements. இப்போ இன்னொரு மெயினான விஷயம் ஞாபகம் வச்சுக்கடா, அரேவை பேஸ் பண்ணி நம்ம சில ப்ரோக்ராம்ஸ்லாம் எழுத முடியாது. என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எழுத முடியாது அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டேட்டா பேஸ் எழுத முடியாது, ஒரு எம்ப்ளாயி டேட்டா பேஸ் எழுத முடியாது. அதே மாதிரி ஒரு ஹையர் ப்ரோக்ராம் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் ஸ்டாக்கு, queue. So in my programs linked list, இது எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சர் இல்லாமல் நம்ம ப்ரோக்ராம் எழுதுறது கஷ்டம். வெறும் அரேஸை மட்டும் நம்ம ப்ரோக்ராம்லாம் எழுத முடியாது, ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் நம்ம எழுத முடியும். ஸோ ஸ்ட்ரக்சரோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டிஸ்சிமிலர் டேட்டா எலிமெண்ட்ஸ். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ், எம்ப்ளாயி டேட்டா பேஸ், ஸ்டாக்கு, கியூ, லிங்க்டு லிஸ்ட்டு, இதெல்லாம் நம்ம ப்ரோக்ராம் எழுத முடியும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு தான் நம்ம ஸ்ட்ரக்சர் படிக்கிறது ரொம்ப எசென்ஷியல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நான் இந்த இடத்துல ஒரு சின்டெக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கேன். அந்த சின்டெக்ஸுக்கு எக்ஸாம்பிள் நான் கீழே எழுதியிருக்கேன். ஸ்ட்ரக்ட்டுங்கிறது கீவேர்டு, சிஎஸ்சிங்கிறது ஒரு ஐடென்டிட்டி. நெக்ஸ்ட்டு எத்தனை எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், 3 எலிமெண்ட்டு. எவ்ரி ஸ்ட்ரக்சர் மஸ்ட் பி எண்ட் வித் செமிகோலன். இஸ் கிளியர்? ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். இதில் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர்ங்கிறது ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப். யூசர் டிஃபைன் டேட்டா டைப். ஸோ ஸ்ட்ரக்சர் இஸ் யூசர் டிஃபைன் டேட்டா டைப். இதில் என்ன சார் யூசர் டிஃபைன் டேட்டா டைப், இதில் எது யூசர் டிஃபைன், இதுதான் யூசர் டிஃபைன் டேட்டா டைப். ஸ்ட்ரக்ட் சிஎஸ்சிங்கிறது ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப். ஓகே, ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம்னா, ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இன்ட்டு, கேரக்டரு, ஃப்ளோட்டு, இதெல்லாமே வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஓகே, யூசர் டிஃபைன் டேட்டா டைப் அப்படின்னா நானே ஒரு டேட்டா டைப்பை கிரியேட் பண்ண போகிறேன், அதுக்கு பேர் தான் வந்து யூசர் டிஃபைன் டேட்டா டைப். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்ட் சிஎஸ்சி சார், ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்லாம் வெறும் இன்ட்டு, கேரக்டரு, ஃப்ளோட்டுன்னு ஒன்றா தானே இருக்குது. அது என்ன சார் யூசர் டிஃபைன் டேட்டா டைப் மட்டும் 2 இருக்குது. ஆமாம், 2 தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. யூசர் டிஃபைன் டேட்டா டைப் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்ட் சிஎஸ்சிங்கிறது ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப். எதனால இதை யூசர் டிஃபைன் டேட்டா டைப்னு சொல்கிறோம், நீ உனக்கு பிடிக்கல அப்படின்னா வேறு ஏதாவது மாற்றிக்கலாம். இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம், யூசிஏ அப்படின்னு எழுதிக்கலாம், இசிஇன்னு எழுதிக்கலாம். உனக்கு என்ன பிடிக்குதோ அந்த இடத்துல அதை டிக்ளேர் பண்ணிக்கலாம்.
அதனால இது யூசர் டிஃபைன் டேட்டா டைப். ஆனால் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில் இன்ட் எடுத்துகிட்டு நான் வேறு ஏதாச்சும் இந்த இடத்துல ஒரு டி போட்டுக்கலாமா சார், இந்த இடத்துல இன்னொரு ஆர் சேர்த்துக்கலாமா அப்படின்னா முடியாது. ஓகே, we cannot able to change the data type. That is the concept of primitive data types. But in user defined data types நான் நினச்ச நேமை நான் அசைன் பண்ணிக்கலாம். That is the concept of user defined data type. ஓகே, சார் இதை டிக்ளேர் பண்ணிட்டோம். இந்த டிக்ளரேஷனுக்கு எல்லாமே மெமரியில் எனக்கு அலோகேட் ஆகிடுமா சார் அப்படின்னா ஆகாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். நான் ஒரு ஸ்ட்ரக்சரை டிக்ளேர் பண்ணிட்டேன். இந்த ஸ்ட்ரக்சரை டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் மெமரியில் இதுக்கெல்லாம் ஸ்பேஸ் எனக்கு கொடுத்துருவாங்களா கம்ப்யூட்டரில் அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ பாரு, ஒரு வாய்ட் மெயின் இன்ட் இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பேஸை மெமரியில் கொடுங்க அப்படின்னா மெமரி கொடுக்குமா? அது கன்ஃபியூஸ் ஆகாது. என்னடா வெறும் வாய்ட் மெயின் போட்டிருக்கான், ஒரு ஓப்பன் பிரேசஸ் போட்டிருக்கான், இன்ட் போட்டிருக்கான். இன்ட்டுங்கிறது ஒரு டேட்டா டைப்பு. இதுக்கப்புறம் எதுவுமே வேரியபிளே டிக்ளேர் பண்ணலை. வேரியபிள் டிக்ளேர் பண்ணாமல் நான் யாருக்கு ஸ்பேஸ் கொடுக்க முடியும்? கன்ஃபியூஸ் ஆகுமா ஆகாதா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஏ அப்படின்னு ஒன்று கொடுப்பேன். அதுக்கப்புறம் தான் என்னோட மெமரியில் ஏங்கிற ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அதுக்கு 2 bytes அலோகேட் பண்ணும். ஏன்னா இன்டிஜர் 2 bytes, float 4 bytes and character 1 bytes. மெமரியில் 2 bytes ஆக்குபை பண்ணும் இன்டிஜர், ஃப்ளோட்டுங்கிறது 4 byte ஆக்குபை பண்ணும், கேரக்டருங்கிறது 1 byte ஆக்குபை பண்ணும். ஓகே, அப்போ இன்ட் ஏ அப்படிங்கும் போது இப்போ தான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு 2 bytes ஆக்குபை பண்ணும் மெமரியில். அதே மாதிரி தான் ஸ்ட்ரக்சரும் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ ஸ்ட்ரக்சருங்கிறதுல பாரு, ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப் கிரியேட் பண்ணிட்டேன். யூசர் டிஃபைன் டேட்டா டைப்னா என்ன சார், இந்த ஸ்ட்ரக்ட் சிஎஸ்சிங்கிறது கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு மெமரி கிரியேட் ஆகிடுமா ஆகுமானா ஆகாது. ஏன், இந்த யூசர் டிஃபைன் டேட்டா டைப் ஃபார் எக்ஸாம்பிள் வாய் மெயின் struct இது ஒரு டேட்டா டைப்பாடா. இந்த இன்டிஜர் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இதுவும் ஒரு டேட்டா டைப். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ நீ வெறுமனே இப்படி மட்டும் போட்டா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு புரியாது. யாருக்கு கொடுக்கணும், என்ன பண்ணணுங்கிறது அதுக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து ஒரு டேட்டா டைப்பாக தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். என்ன, இது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், இது யூசர் டிஃபைன் டேட்டா டைப். ஸோ அப்போ இந்த டேட்டா டைப்புக்கு நம்ம மெமரி ஸ்பேஸ் கிரியேட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த யூசர் டிஃபைன் டேட்டா டைப்புக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும். ஈங்கிற ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த வேரியபிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு மெமரி ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு அலோகேட் ஆகும். இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிட்டா மட்டும் எனக்கு மெமரி ஸ்பேஸ் கிரியேட் ஆகாது. இந்த யூசர் டிஃபைன் டேட்டா டைப்புக்கு ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணும் போது தான் எனக்கு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகும் சிஸ்டமில். ஓகே, வித்தவுட் அசைனிங் த வேரியபிள் we cannot get the space from the memory. That is the important point in structure. Okay, அப்போ struct csc e அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு இதுக்கு ஒரு மெமரி ஸ்பேஸ் கிரியேட் ஆகிடும். ஸோ இதுக்கு மெமரி ஸ்பேஸ் எப்படி சார் வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாரு, இதுக்கு நேம் என்ன கொடுத்துருக்கேன், சிஎஸ்சின்னு கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரக்ட் சிஎஸ்சின்னு கொடுத்துருக்கேன். இது வந்து என்ன, ஃபஸ்ட்டு ரோல் நம்பர், அடுத்தது நேமு, அடுத்து பர்சன்டேஜ். ஸோ 3 எலிமெண்ட் கொடுத்துருக்கப்பா. அப்போ இன்டிஜர் அப்படிங்கிறது எவ்வளோ பைட் ஆக்குபை பண்ணும், 2 byte ஆக்குபை பண்ணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அரேயில் ஒரு ஸ்ட்ரக்சரில் பேஸ் அட்ரஸ் ஒரு 2000 வச்சுக்கிறேங்க, 2000. பேஸ் அட்ரஸ்ங்கிறது ஃபஸ்ட் அட்ரஸ் தான் நம்ம வந்து பேஸ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 2000 லொக்கேஷனில் இருக்குது ஃபஸ்ட்டு, ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இந்த ரோல் நம்பருங்கிறது எத்தனை பைட் ஆக்குபை பண்ணோம், இது வந்து இன்டிஜர். அப்போ 2 bytes ஆக்குபை பண்ணோம். 2001 2002 அது வரைக்கும் ரோல் நம்பர் ஆக்குபை பண்ணுமா? ஏன், 2000 2001 2 byte ஆக்குபை பண்ணோம். இது வந்து 2002லேருந்து ஆரம்பிச்சிடும் சொல்லாமா? அடுத்தது நேம். நேம்ங்கிறது என்ன, கேரக்டர். கேரக்டர் வில் ஆக்குபை 1 bytes. ஆனால் இங்கே எத்தனை கொடுத்துருக்கேன், 10 கொடுத்துருக்கேன்.
10 கேரக்டர்ஸாக அக்செப்ட் பண்ணிக்கும். அப்போ 2002 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ 2011 வரைக்கும் எனக்கு நேம் இருக்கும். இஸ் கிளியர்? நெக்ஸ்ட் ஃப்ளோட் பர்சன்டேஜ். ஃப்ளோட்டுங்கிறது எத்தனை பைட் ஆக்குபை பண்ணும்? 4 பைட் ஆக்குபை பண்ணும். 11லேருந்து 12 13 14 15. ஸோ டோட்டலாக எனக்கு 2015 வரைக்கும் எனக்கு மெமரி ஸ்பேஸ் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இன்டிஜர் will occupy 2 bytes. இதோட டோட்டல் சைஸ் வந்து 2 bytes. ஓகே, இந்த கேரக்டர் நேம் ஆஃப் 10 அப்படிங்கிறது கேரக்டர்ங்கிறது ஒரு பைட் தான் ஆக்குபை பண்ணோம். நேம் ஆஃப் 10 நான் போட்டிருக்கேன். அப்போ 10 எடுத்துக்கும். 1 into 10. ஸோ டோட்டலாக 10 bytes. நெக்ஸ்ட் ஃப்ளோட் பர்சன்டேஜ். ஃப்ளோட்டுங்கிறது எத்தனை பைட் ஆக்குபை பண்ணோம்? 4 bytes ஆக்குபை பண்ணும். ஸோ டோட்டலாக இந்த ஸ்ட்ரக்சருக்கு எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது? 2 + 10 + 4. ஸோ டோட்டலி 16 bytes வந்து எனக்கு மெமரி ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, டோட்டலாக 16 bytes. எப்படி சார் 16 வந்துச்சு? இண்டிஜருக்கு 2, கேரக்டருக்கு 10. சார் கேரக்டருக்கு 1 தானே சொன்னீங்க, எப்படி 10 வந்துச்சு? பிகாஸ் நேம் ஆஃப் 10. ஸோ டோட்டலாக 1 into 10ன்னு எடுத்துக்கோம். அப்போ 10 bytes. ஓகே, அடுத்தது ஃப்ளோட் பர்சன்டேஜ். ஃப்ளோட் will occupy 4 bytes. அதனால இதுக்கு 4 bytes கொடுத்துருவோம். இந்த இதுக்கு 4 bytes கொடுத்துருவோம். அப்போ டோட்டலாக 16 bytes வந்து எனக்கு மெமரியில் ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். ஸோ இது மாதிரி தான் எனக்கு ஸ்ட்ரக்சருக்கு ஒரு மெமரியில் ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த மொத்த எலிமெண்ட்டுக்கும் எனக்கு ஸ்பேஸ் கிடைச்சிடும். இஸ் கிளியர்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதுவோம். நம்ம அந்த ப்ரோக்ராமோட இன்னைய கிளாஸ் முடிச்சிடலாம். size of structure பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர் வேரியபிளை நம்ம எப்படி கால் ஃபார் பண்ண போகிறோம் அப்படின்னா டாட் ஆப்ரேட்டர். ஞாபகம் வச்சுக்கோம், ஒரு ஸ்ட்ரக்சரை கூப்பிடணும் அப்படின்னா இந்த டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம கூப்பிட போகிறோம். இந்த டாட் ஆப்ரேட்டர் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரக்சர் வேரியபிள், ஸ்ட்ரக்சர் எலிமெண்ட்டை நம்ம கூப்பிட முடியாது. எக்ஸாம்பிள் struct ஓப்பன் பிரேசஸ். நம்ம அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். int roll number, character, name, okay, flow, percentage, என்ன வரும்? செமிகோலன் வருமா? ஸோ ஸ்ட்ரக்சர் டிக்ளரேஷன் முடிஞ்சிருச்சு. ஸ்ட்ரக்டுங்கிற கீவேர்ட், ஐடென்டிட்டி, எலிமெண்ட், செமிகோலன். ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிருச்சு, டிக்ளரேஷன். நெக்ஸ்ட் void. சி ப்ரோக்ராம் எழுதுறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. void main. அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த ஸ்ட்ரக்சருக்கான வேரியபிளை கிரியேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இதுக்கு மெமரி ஸ்பேஸ் எனக்கு கிரியேட் ஆகாது. எப்படி சார் ஸ்ட்ரக்சர் வேரியபிள் கிரியேட் பண்ணணும்? structcsc ஒரு வேரியபிளோட நேம் e செமிகோலன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்ட்னு போட மாட்டேன், வெறும் சிஎஸ்சின்னு மட்டும் போடுவேன். அப்படி போட்டோன்னா தப்பு. இது எல்லாம் சேர்த்து தான் ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப். இது ஒரு டேட்டா டைப்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போ ஸ்ட்ரக்ட் சிஎஸ்சின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஈன்னு நம்ம போட போகிறோம். இதுக்கு பேர் தான் வந்து ஸ்ட்ரக்சர் வேரியபிள். ஸ்ட்ரக்சர் வேரியபிள். இந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள் தான் என்ன பண்ணோம்? கிரியேட் a space for this elements. இது இல்லைன்னா ஒரு மெமரி ஸ்பேஸ் கிரியேட் ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எவ்வளோ சைஸ் ஆஃப் இந்த இதுக்கு எவ்வளோ சைஸ் வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, print of size of. எப்போதுமே சைஸ் அப்படிங்கிறது என்ன டேட்டா டைப்லடா இருக்கும்? இன்டிஜர் டேட்டா டைப்ல இருக்குமா? அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் டி. எதனால பர்சன்டேஜ் ஆஃப் டி போடுறேன்? அந்த சைஸுங்கிறது எப்போதுமே ஒரு இன்டிஜர் டேட்டா டைப்ல தான் இருக்கும். அதனால பர்சன்டேஜ் ஆஃப் டி அப்படின்னு போடுறேன். அடுத்தது சைஸ் ஆஃப், நான் சைஸ் ஆஃப்
E semicolon. So size of E அப்படினா இப்போ அடுத்தது நான் இது ஒரு க்ளோஸ் பண்ணிடுறேன். print of size of structure percentage of D size of E அப்படினா ஈங்கிறது என்னப்பா இந்த ஸ்ட்ரக்சரோட வேரியபிள். இவன் தான் ஹெட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இவன் தான் ஒரு கிளாஸ் லீடர் மாதிரி. ஸோ இவனை பேஸ் பண்ணி தான் இவன் எல்லாமே இருக்கான் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ சைஸ் ஆஃப் இ அப்படின்னா இவங்க எல்லாரையுமே நான் மென்ஷன் பண்ணுறதுங்கிறது தான் மீனிங். அப்போ இவனோட டேட்டா டைப் 2, இவன் டோட்டலாக 10, எங்கே 4, ஸோ டோட்டலாக 16 bytes. அப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிஎஸ்சி அப்படிங்கிறதோட சைஸ் வந்து என்ன அப்படின்னா சைஸ் ஆஃப் இ. இங்கிறது இஸ் நத்திங் பட் வேரியபிள். ஸோ அப்போ இதோட அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா எனக்கு 16 அப்படிங்கிறது அவுட்புட் வரும். ஓகே, இல்லை சார் எனக்கு வந்து ஹோல் ஸ்ட்ரக்சரோட சைஸ் எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் ரோல் நம்பர், இந்த ரோல் நம்பரோட சைஸ் மட்டும்தான் எனக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க. அப்போ இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த டாட் ஆப்ரேட்டர் நான் சொன்னேன்ல, இவன் மூலமாக தான் இவங்களை நீ கூப்பிட முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இவனை தனியாகவே நீ கூப்பிட முடியாது. ரோல் நம்பருங்கிறத தனியாக நீ கூப்பிடவே முடியாது. இவனை கூட்டிகிட்டு போய் தான் இவனை கூப்பிடலாம். இவனை எப்படி சார் கூட்டிகிட்டு போகிறது? இங்கே பாரு, பிரிண்ட் ஆஃப் சைஸ் ஆஃப் யாரோட பார்க்கணும்? ரோல் நம்பர் பார்க்கலாமா? ரோல் நம்பர் பர்சன்டேஜ் ஆஃப் டி சைஸ் ஆஃப், நல்லா கவனி, இ டாட் யாரோடது? ரோல் நம்பர் செமிகோலன். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுப்பா. இவனை நான் கூப்பிடணும் அப்படின்னா இ டாட் ரோல் நம்பர் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நம்ம இவன்கிட்ட போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. அதுக்காக தான் இந்த டாட் ஆப்ரேட்டர். ஒரு எலிமெண்ட்டை நான் இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிற எலிமெண்ட்டை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா பை யூசிங் டாட் ஆப்ரேட்டர் ஐ எம் ஏபிள் டு அக்சஸ் த எலிமெண்ட் இன்சைட் த ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த எலிமெண்ட்டை நான் அக்சஸ் பண்ணணும்னா டாட் ஆப்ரேட்டர் அவசியம் வேணும். இது இல்லைன்னா நான் பண்ண முடியாது. இதே பாயிண்டர்ஸ் அப்படின்னா நம்ம என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம்னா இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம்னா ஒரு டைரக்ஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இஸ் கிளியர்? ஸோ இப்போ இந்த டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் நான் இதில் இருக்கிற எலிமெண்ட்டை அக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்சன்டேஜுக்கான சைஸ் நான் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. பிரிண்ட் ஆஃப் என்ன வரும்? சைஸ் ஆஃப் பர்சன்டேஜ், பர்சன்டேஜ் ஆஃப் டி size of, இது எப்படி அக்சஸ் பண்ணுவேன்? e dot percentage. ஓகே, e dot percentage. இந்த e dot percentage நீங்க மென்ஷன் பண்ணிட்ட அப்படின்னா டைரக்டா இங்க வந்துடும். ஓகே, இப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் சொல்ல பார்ப்போம். டோட்டலா இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்? இந்த ஸ்ட்ரக்சர் சைஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பர்சன்டேஜ் அப்படி சைஸ் ஆஃப் e அப்படின்னா இந்த ஹோல் ஸ்ட்ரக்சருக்கான சைஸ் எடுத்துக்கும் 16 அப்படின்னு வரும். அடுத்தது சைஸ் ஆஃப் ரோல் நம்பர் பர்சன்டேஜ் ஆஃப் டி சைஸ் ஆஃப் இ டாட் ரோல் நம்பர் அப்படின்னா இந்த ரோல் நம்பரோட பைட் வந்து 2, ஏன்னா இது வந்து இண்டீஜர். அடுத்தது சைஸ் ஆஃப் பர்சன்டேஜ், பர்சன்டேஜ் ஆஃப் டி சைஸ் ஆஃப் இ டாட் பர்சன்டேஜ், இந்த பர்சன்டேஜோட சைஸ் நான் கேட்குறேன் 4 bytes. ஓகே, ஸோ டோட்டலாக 16 to 4 அப்படிங்கிறது தான் என்னோட அவுட்புட். ஸோ இதோட நீ மெயினாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி சார் இந்த வேரியபிளை நான் கூப்பிட முடியும்? இந்த வேரியபிளை நான் கூப்பிடணும் அப்படின்னா டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் கூப்பிட முடியும். ஓகே, ஸோ இது இனிமேல் நான் இவங்களோட ரோல் நம்பர்லாம் நான் கூப்பிடணும் அப்படின்னா இ டாட் ரோல் நம்பர், இ டாட் நேம், ஓகே, இ டாட் பர்சன்டேஜ், இப்படி தான் நான் அவங்கள கூப்பிட முடியும். இது இல்லாமல் நான் அவங்கள கால் பண்ண முடியாது. இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் வந்து பேசிக் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நான் உனக்கு சொல்லியிருக்கேன். நாளைக்கு நம்ம ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம், இன்னும் எலாபரேட்டாக ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ நான் குயிக்காக உனக்கு சம்மரைஸ் பண்ணிடுறேன். ஏன் ஸ்ட்ரக்சர் படிக்கிறோம்? ஸ்ட்ரக்சர்ங்கிறது கலெக்ஷன் ஆஃப் டிஸ்சிமிலர் டேட்டா எலிமெண்ட்ஸ். டிஸ்சிமிலர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோ. கலெக்ஷன் ஆஃப் டிஸ்சிமிலர் டேட்டா எலிமெண்ட்ஸ். ஸோ ஸ்ட்ரக்சரில் மெமரி ஸ்பேஸ் வந்து எப்படி அலோகேட் ஆகும்? ஒரு ஸ்ட்ரக்சர் வேரியபிள் கிரியேட் பண்ணணும். STRU ஸ்ட்ரக்சர் வேரியபிள் கிரியேட் பண்ணாதான் எனக்கு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை மெயினாக ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்ட்ரக்சருங்கிறது யூசர் டிஃபைன் டேட்டா டைப், யூசர் டிஃபைன் டேட்டா டைப். Is clear? So these are some important points in structures. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடு, நான் அதை உனக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.